வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, என் பொண்ணுக்கு தைச்ச சுடிதார் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாரியில் உண்மையிலே நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த இதில் தைச்சா எப்படி இருக்கும்ன்ட்டு. இது சாரியாக கட்டுறதுக்குன்னு நல்லா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அது கொஞ்சம் நல்ல ஹார்டாக இருக்கும். அது நம்ம ஃப்ளிட்ஸ் எடுத்து கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த சாரீ கட்டுறது. இது ரேட்டு வந்து 1000 ரூபா. ஆனால் 900 ரூபா லெஸ் பண்ணி 900 ரூபா போட்டிருந்தாங்க. இது எவ்வளோ அழகாக தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். சாரி, முந்தியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். நம்ம முந்தி தான் மேலே வரும். ஆனால் சரியாக இருந்துச்சு. ஜாயின் ஒட்டு போடுற மாதிரியெல்லாம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு முந்தி மேலே ஃபுல்லாக கொடுக்குறதுக்கு, பாடி உயரத்துக்கு. இது வந்து பிரின்சஸ் கட் மாதிரி நம்ம தைக்க போகிறோம். இப்போ மீதி உள்ளதை அப்படியே நம்ம பாடி கீழே வச்சுக்கலாம். கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த பிளெயினாக இருக்கிறத தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிளெயினாக இருக்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குது. பிளெயினாகவே 1 மீட்ரு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இது சென்டரில் டிசைனாக இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது. இப்போ அடுத்து வந்து இந்த ப்ளவுஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸை தான் நம்ம சாலாக தைக்க போகிறோம். ரொம்ப அழகாக நம்ம அந்த சால் வந்து ரெடி பண்ண போகிறோம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து எடுத்தாச்சு. நம்ம மிஷின்லே தான் போட்டு கட் பண்ண போகிறேன். நம்ம இந்த பார்டரை கட் பண்ணி கீழே வந்து டிசைன் கொடுத்துடலாம். இதை 2ஆக கட் பண்ணி நம்ம சாலுக்கு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த மேலே உயரத்துக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா மேலே இருக்கும். அதாவது ஸ்கர்ட்டில் வந்து உயரத்துக்கு போக மேலே இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம் நம்ம சைடில் சாலுக்கு டிசைன் பண்ண. இப்போ வந்து நான் 60 பாயிண்ட் எடுத்திருக்கேங்க. 60 பாயிண்ட்டு. இது வந்து நம்ம பேக் சைடை மட்டும், அதாவது 2ஆக கட் பண்ணிவிட்டேன். இது ஃபுல் வாயில் மடிப்பு பாகம் ஃபுல்லாக நெட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாகம் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் மட்டும் பேக் சைடுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். 10.25 இன்ச்சுங்க சுற்றளவு. 10.25 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சு நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போ உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து நான் 15 வைக்கிறேன். நான் பைப்பிங் வைக்க போகிறேன், அதனால் 15 வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் மிஷின்லேயே தைச்சி விட்டிங்கன்னா 16 கூட வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் வந்து 2.25ங்க. இப்போ ஆம்கோல் பார்க்கலாம். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு. கார்னர் வந்து 1.5. இப்போ வந்து ரவுண்டாக போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு மட்டும் கட் பண்ணுங்கள். முன்னாடி வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணணும். ஏன்னா பிரின்சஸ் கட்னால நமக்கு அது தையலுக்கு வேணும், அதனால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணணும். அதனால் பேக் சைடு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கீழே சைடில் எல்லாம் கட் பண்ணிடலாம். நல்லா வளைவாக கட் பண்ணிடுங்க. அந்த வளைவு கொடுக்குறது வந்து நம்ம பேக் சைடு முன்னாடியும் முடிச்சுட்டு நம்ம வளைவாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது 2ஐயும் ஒன்றா வச்சு கட் பண்ணால் தான் நமக்கு சரியாக வரும். அதனால் பேக் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு முன்னாடி தனியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த வளைவு கொடுக்குறதெல்லாம் நம்ம அப்புறமா ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கத்தை எடுத்துடலாம். அது இருக்கிற சுற்றளவை நான் அப்படியே மடித்து போகிறேன். எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு வைக்கிறேங்க. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம பேக் சைடு அப்படியே போட்டு 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். சுற்றளவு வந்து 11 இன்ச்சு இருக்குங்க. நம்ம வந்து 10.25 தான் வச்சோம். 11 இன்ச்சு இருக்குது. இருக்கிறத அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் வந்து அதே அளவே கட் பண்ணிடுங்க. நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிக்கலாம். இப்போ அடையாளப்படுத்திக்கலாம் கழுத்துக்கு. இப்போ மேலேருந்து
நெக்கு கட் பண்ணிடலாம். நெக்கு வந்து நான் 6 இன்ச் வைக்கிறேன். நான் வந்து ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக மட்டும் வளைச்சி விட்றேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் மேலே ஷோல்டர்லேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கீழேருந்து நம்ம மேலே கொண்டு போயிடலாம். இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த நடுவில் இருக்க பீஸ் மட்டும் நம்ம அடித்து திருப்பிடலாம். பேக் சைடுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் முந்திய. இப்போ வந்து நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சரியாக வச்சு சரியான அளவில் கட் பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம மீதி இருக்கிறத வந்து சென்டரில் அடையாளப்படுத்தி சென்டரில் மார்க் பண்ணி கரெக்டாக சென்டரில் வைங்க. அப்போ தான் நம்ம இந்த பக்கமும் நம்ம வச்சு தைக்கிறதுக்கு வந்து சரியாக வரும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வரலாம். இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா கழுத்து 6 இன்ச்சே போதுமானது தான். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இறக்க வச்சோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லோ நெக் ஆயிரும். இப்போ அப்படியே கட் பண்ணிங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்டு எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டு தையல் போடுங்க. இப்போ ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம லைனிங் வச்சுட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிற அளவு கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா வெட்ட தேவையில்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம் சுற்றளவு. இப்போ வந்து நம்ம பைப்பிங் வச்சிடலாம். அதுக்கு நம்ம அந்த ப்ளவுஸுக்கு பக்கத்தில் ப்ளைனாக க்ரீன் கலர் இருந்துச்சு இல்லையா, அது தான் எடுத்திருக்கேன் நான். கடைசியாக அது மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. மற்றது எல்லாமே நமக்கு ப்ளவுஸுக்கு வெட்டினதில் சால் ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை மேலே வந்து ஸ்கட்டுக்கு போக மீதி உள்ளதை சைடில் சால் கொடுத்து தைச்சிட்டேன். மீதம் வந்து இந்த இது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த இது மட்டும் 1 மீட்ரு வந்து மிச்சம் இருந்துச்சு. இப்போ பைப்பிங் கழுத்துக்கு வச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது உருட்டி வரவே இல்லை. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பைப்பிங் வைக்கிறதுக்கு. இப்போ ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அதுக்கும் லைனிங் வச்சாச்சு சைடில் இருக்கிறதுக்கும். இப்போ அப்படியே நம்ம அடியில் கொடுத்து பைப்பிங் மேலே வச்சு அடியில் ஒரு 1/4 இன்ச்சுக்காவது கேப் போட்டு இப்படி தைச்சிட்டு வாங்க. லைட்டாக இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க.
ஏன்னா வந்து சில நேரம் வந்து அது பத்தாமல் வரும், அதனால லைட்டாக இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்போ 2 பக்கமும் முடிச்சிட்டோம். அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இது பேக் சைடை கட் பண்ணிவிட்டு, அதாவது 2யும் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அமுக்குள்ள எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடு கழுத்து கட் பண்ணிடலாம். 5.5 இன்ச்சு வைக்கிறேங்க. இப்போ நம்ம வச்சு ஒரு தையலை போட்டுடலாம். போட்டுட்டு அது கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி தைச்சிடுங்க. நல்லா எட்ஜிலே தையல் போட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம 15 இன்ச்சு போக மீதி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸ்கர்ட்டுக்கு நான் வந்து 34 வைக்கிறேன். மீதி மொத்தம் உயரம் வந்து 54. அது போக கொஞ்சம் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு 6 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை தான் நம்ம ஆளுக்கு சைடில் கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணிடலாம். 15 இன்ச்சு போக மிச்சம் 34 வைக்கிறேங்க. நீங்கள் அளவு எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சுக்கோங்க. இன்னும் மேலே வந்து நம்ம 15 வச்சோம். இப்போ ஷோல்டருக்கு போக கீழே நம்ம பைப்பிங் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் போகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சாவது நமக்கு தேவைப்படும். அது போக மீதம் வந்து நமக்கு 15 இன்ச்சு தான் இருக்கும். அது ப்ளஸ் வந்து நமக்கு 54 இன்ச்சு, மீதி வந்து நான் 34 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே ஸ்கர்ட்டோட உயரம் நல்லா கீழே கால் வரைக்கும் ஃபுல்லாகவே லாங்கு மாதிரி வந்துடும். இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். இப்போ கைக்கு எடுத்துக்கலாம். இப்போ 17 இன்ச்சுங்க, முழங்கைக்கு கீழே வரும். கையோட அகலம் வந்து 8.5 இன்ச்சு. இது கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். 12.5 இன்ச்சுங்க சைடு உயரம். இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது கம்மி பண்ணி கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த கரபாகத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் கட் பண்ணலாம். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு மேலேயும் கட் பண்ணிடலாம். கீழே 4 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கலாம். மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரையில் வச்சு தைச்சிருக்கிறதுக்கு. ஏன்னா கரையை மடிக்க முடியல, ஏன்னா ஹார்டாக இருக்காது கரை வந்து, நம்ம மடித்தாலும் சரியாக வராது. அதனால் கரையை மடிக்காமல் லைனிங் கிளாத்தை மடித்து கொடுக்குறேன். இப்போ சென்டர் நம்ம வந்து கைக்கு அடையாளப்படுத்திக்கோங்க, முன்னாடி கை. இப்போ வந்து நம்ம லைனிங்லாம் வச்சுட்டோம் கைக்கு வந்து நான் அதில் 10 இன்ச்சு கட் பண்ணுங்க. 10 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு மேலே ஒர்க்க உயரத்தை கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். லைட்டாக கீழ்பாகம் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ கையும் முடிச்சாச்சு. நான் வந்து லைனிங் கிளாத்து 2 மீட்டர் எடுத்திருக்கேன். 2யுமே நேராக தான் போட்டு, நம்ம கிராஸாக அம்பர்லா டாப் மாதிரி போடல, நேராக தான் போட்டு நம்ம மேலே உயரம் வச்சு கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நான் வரைஞ்சி கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நான் நைட்டில் வச்சு கட் பண்ணனால வெளியில் போய் நான் வீடியோ எடுக்க முடியல. அதனால் மிஷின்லேயே தான் நான் வச்சு கட் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வெட்டுறது வந்து ஆல்ரெடி நான் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். லைனிங்கு புரியலைன்னா சுடிதார் வீடியோஸ் கட் பண்ணுறது இருக்குது, அது பார்த்துக்குங்க.
ஒன்றும் இல்லை, லைனிங்கை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு இப்போ நம்ம மேலே உயரத்துக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதை போட்டு அப்படியே வரைஞ்சிருங்க. வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம இதுலேயும் லைனிங் கிளாத்துலேயும் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம். நம்ம இந்த சாரீ கிளாத்துலேயும் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம். அந்த 2 சென்டரும் வர அளவுக்கு நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வரலாம். லைட்டாக உள்ளே தள்ளி கொடுத்து, ரொம்பவும் தள்ளாமல் லைட்டாக உள்ளே தள்ளி கொடுத்து ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. கரெக்டாக ஒரே அளவாக வச்சுட்டு வாங்க. நமக்கு வந்து அது வரைக்கும் வரணும். இதில் ஓரத்தில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வைக்க வேணாம். ஏன்னா நம்ம சைடில் வந்து தையல் போடுவோம். அது வச்சிங்கனாலும் அந்த நம்ம ஃப்ளிட்ஸ் இருக்கிறதோட நம்ம தையல் போட முடியாது. இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் 1.5 இன்ச்சுக்கு மட்டும் தையல் போடாதீங்க. அதாவது ஃப்ளிட்ஸ் வைக்காதீங்க. ஃப்ளிட்ஸ் வைக்காமல் சும்மா தைச்சி விட்டு நமக்கு 1.5 இன்ச்சு தாண்டி அதுக்கப்புறமா ஃப்ளிட்ஸ் வைங்க. ஏன்னா நம்ம பிடிச்சி தைப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நமக்கு ஃப்ளிட்ஸு வந்தால் நம்ம தையல் போட முடியாது. அதனால் சொல்கிறேன். இப்போ சென்ட்ரு வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். நல்லா பொறுமையாக வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அடியில் லைனிங் கிளாத்து கொடுத்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். தனியாக பண்ணுறது தான் கொஞ்சம் அளவு தெரியாது உங்களுக்கு. நான் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அப்படியே இதுக்கு மேலே அந்த பைப்பிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இது லைனிங் கிளாத்தும் யூஸேஃபாக வெட்டியிருக்கேன். நான் அதுவும் யூஸேஃபாக தான் இருக்குது. அப்போது நமக்கு வந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி யூவாக வரும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நம்ம வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் சென்டர் அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. சும்மா ஒரு நூல் அளவு தான் நமக்கு ஸ்கர்ட்டில் வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி சரியாக இருக்குது. ஏன்னா ரொம்பவும் அகலமாக இருந்தாலும் நமக்கு வேஸ்ட்டு தான். அதனால் வந்து கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ ஸ்கர்ட்லேயும் அடையாளப்படுத்தியிருக்கேன், மேல் உயரத்துலேயும் அடையாளப்படுத்தியிருக்கேன் சென்ட்ரு. அதுக்கு நேராக கரெக்டாக வர மாதிரி அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சிட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். சும்மா ஒரு நூல் அளவு தான் பத்தலை, அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சைடில் தானே போகுது. திருப்பின்னு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு சைடு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம சால் அடிக்க போகிறோம். பார்டரை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அதை 2ஆக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு இங்கே நம்ம கரையும் சேர்த்து ஒரு தையல் போடுங்க. தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். ஆனால் நமக்கு வந்து இது தையல் போட்ட மாதிரி வித்தியாசம் தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா சேம் கலர் நம்ம நூல் போட்டு தைக்கிறனால ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இது கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வரும். ஏன்னா ப்ளவுஸ் பீஸ் வந்து இது கரெக்டாக இருந்துச்சு, கலரும் கரெக்டாக இருந்துச்சு. ரெண்டாவது இது 1 மீட்டருக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து இருக்கிறத 2ஆக கட் பண்ணி நம்ம சால் தைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஒரு ஓரத்தில் மட்டும் ரொம்ப 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 மெல்லிசாக உருட்டி தைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பட்டையாக தைச்சாலும் நல்லா இருக்காது. ரொம்ப அதாவது ஜிக்ஸாக் அளவு எந்த அளவு இருக்கும் அந்தளவுக்கு நான் உருட்டி தைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சுங்க. பாருங்கள், தெரியவே தெரியாது, தைச்சதே தெரியாது. இப்போ நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா ஸ்கர்ட்டுக்கு, அதை அடிப்பக்கம் கொடுத்து மேலே இந்த ப்ளவுஸ் கிளாத்தை கொடுத்து நான் தைச்சிட்டு வரேன். நம்ம கைலி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் வந்து நீங்கள் சாலா குத்தும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜாயின் பண்ண மாதிரி இது வித்தியாசம் தெரியாது. இப்போ நம்ம மடித்து தைச்சிட்டு வந்துடலாம். அப்போ வந்து நம்ம இந்த மெரூன் கலர் எல்லாம் நமக்கு உள்ளே போயிடும். உள்ளே மடிப்பு கொடுத்து அந்த க்ரீன் கலர் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம லாங் சால் வந்து போட்டுக்கலாங்க.
இப்போ அந்த ப்ளவுஸில் வெட்டின அந்த பார்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா சைடில், அதை கட் பண்ணி கீழே அந்த 2 பக்கத்துக்கும் நம்ம பார்டர் கொடுத்துடலாம். கீழே வந்து 2 பக்கமும் பார்டர் கொடுத்துருங்க. இப்போ அந்த கீழே அந்த இது வந்து ஓரத்தில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சாரீ கிளாத்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மேல் வாக்கில் மடித்து விட்டுட்டு நம்ம இந்த பார்டரை வந்து கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சு. இதுக்கு பட்டன் வச்சுட்டு நம்ம நாட்டு வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது அலுமினிய பட்டன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோவில் வந்து எப்படி பண்ணணுன்ட்டு. நான் இதில் வந்து ஒரு 9 பட்டன் பண்ணி வைக்கிறேன். சுற்றிலும் வந்து தையல் போடுறேன். இது சிங்கிளாக தான் நான் வந்து நூல் சுற்றி கட் பண்ணி எடுத்திருக்கேன் சாரியோட கலரில். நம்ம அப்படியே அடுத்தடுத்து ஒரு 9 பட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கைக்கு வந்து அடுத்தடுத்து 3 தையல் போட்டிருக்கேன். கைக்கும் இடுப்புக்கும் லைனிங் கிளாத்து தனியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து நம்ம சேர்த்து மொத்தமாக தைக்காமல் லைனிங் கிளாத்தை தனியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பட்டன் வச்சு ஒட்டி. இப்போ நாட்டை ரெடி பண்ணிடலாம். அகலம் வந்து 4 இன்ச்சுங்க, உயரம் வந்து 4 இன்ச்சு. அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 2 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே முக்கோணமாக மடித்து மேலே லைட்டாக மடித்து விட்டு கிராஸாக தைச்சி விட்ருங்க. இது 2ஐயும் திருப்பிடலாம். ஃபுல்லாக திருப்பி எடுத்துடுங்க. ஊசி வச்சு நம்ம ஃபுல்லாக திருப்பிடலாம். உள்ளேருந்து குத்துனிங்கன்னா ஓட்டை போட்டுரும். மேலேருந்து அப்படியே மெதுவாக அதை எடுத்துடுங்க. இது வந்து ஒரு இதே மாதிரியே ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஊசி வச்சு தான் தைப்பாங்க, ஆனால் நம்ம மிஷின்லேயே தைக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக. இப்போ நாட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அகலமும் 4 இன்ச்சு, உயரமும் 4 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த 6 பீஸ் இருக்கு இல்லையா, ஒன்றுக்கு பக்கத்தில் அப்படியே அடுக்கி விட்ருங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. உங்களுக்கு இந்த தைக்கிறது பிடிக்கலன்னா கையிலே ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. கையிலே பிடிச்சி தைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓரளவுக்கு முடிஞ்சு நான் ஒன்று மட்டும் வச்சு தைச்சிடலாம். சூப்பராக முடிஞ்சுங்க. 2 நாட்டும் கொத்தா அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சுடிதாரில் வச்சு இதை தைச்சிடலாம். இப்போ தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம்.
எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேலே நானே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கும் எடுத்து தைச்சி போட்டு அழகு பாருங்கள். கைக்கு கீழே வந்து நான் ஜாயின் தான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பத்தாம. பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள் கீழேயே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. மேலே முந்தியை வச்சு தைச்சது, இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது. இது வந்து நான் தீபாவளிக்கு எடுத்தேன் தைக்கணுன்ட்டு, ஆனால் தீபாவளிக்கு முடியல. இப்போ பொங்கலுக்கு தான் முடிஞ்சிச்சு. அதுவுமே நைட்டு உட்காந்து ஃபுல் நைட்டு உட்காந்து தைச்சி முடிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். பாப்பாவும் போட்டால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த சாலும் போட்டாச்சு. ஆனால் இது கண்டே பிடிக்க முடியாதுங்க. ப்ளவுஸில் தான் நம்ம சால் ரெடி பண்ணியிருக்கோன்னு. மேலே ரெடிமேடில் நம்ம வாங்குறதோட ரொம்பவே அழகாக இருக்குது. நானும் இந்த மாதிரி பட்டு சாரி